அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, பிறக்க இருக்கக்கூடிய புது வருடம், அதாவது 2026 நிகழ இருக்கக்கூடிய அதனுடைய கிரக மாற்றங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருந்தாலும், குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறதாக பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 ராசிக்காரர்கள் 2026 வருடத்தில் கோடீஸ்வரர்களாக மாறப்போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசியும் இந்த ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்கா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கணித்து தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிடலை. ஒவ்வொரு ஆண்டிலையும் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத குறித்தும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நிறைய கணிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள் துரதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க, என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் எந்தெந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா 5000 வருடத்திற்கான கணிப்புகளாகவே இருக்குது. அது ஜோதிட ரீதியாகவும் பார்த்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய பேரழிவுகள், இல்லைன்னா போர்கள், இல்லை புதுசாக ஏதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது, இல்லை புதியதாக ஏதாவது இந்த வருடத்தில் ஒரு விஷயம் அறிமுகமாக போகிறது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில், உலகளாவிய மக்கள் மத்தியில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் 2026 ஆண்டில் 5 ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைவாங்க அப்படின்னு பாபா வாங்கா கணித்திருக்கிறாங்க. அவங்களுடைய கணிப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்மையாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, செர்னோபில் டிசாஸ்டர் சொல்லலாம், சுனாமி பேரலைகள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 9/11 சண்டை சொல்லலாம். அந்த ரஷ்யா உக்ரைன் போர் கூட அவங்களுடைய கணிப்புகளில் வெளிவந்த ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். கொரோனா, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய கணிப்புகள் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவங்களுக்கு பார்வையற்ற இவங்க ஒரு மின்னல் தாக்கி அவங்களுடைய பார்வையை இழந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுது. அப்போ அவங்க இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை அவங்க கணித்து சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உண்மையாக இருக்கிறது. 1996 வருடம் அவங்க இறந்து விட்டதாக சொல்றாங்க. அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 5000 வருடத்திற்கான கணிப்புகள், உலக நிகழ்வுகள், ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 5000 வருடத்திற்குண்டான கணிப்புகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உலகம் எப்பொழுது அழியும் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணிப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல மக்கள் அவங்களுடைய கணிப்புகளை இன்றளவும் பின்பற்றி வராங்க. அவங்களுடைய கணிப்புகளை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது இப்போ ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடம் 2026 இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதங்கள் தான் இருக்கு. ஒரே ஒரு மாதம் இடையில இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அடுத்த வருடம் பிறக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வருடம் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆவல், என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்ற பல கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அதிலும் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கிறது
இருக்கிறதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 ஆண்டு மிகவும் மங்களகரமானதாக இருக்குமா. குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் இந்த புதிய ஆண்டில் நல்ல செல்வத்தையும் வெற்றியையும் பெறுவாங்க. மேலும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வர ஆரம்பிக்குமா. அதோடு வங்கி இருப்பில் பெரிய அளவில் உயர்வு ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் காணக்கூடிய வகையில் நன்மைகள் உருவாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பிறக்க இருக்கக்கூடிய 2026 வருடத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைவதோடு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பையும் அவர்கள் வந்து வாய்க்க பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டில் முன்னேற்றத்திற்கு பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. அதோடு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவில் நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களால் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 2026 வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வருவாய் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக இவங்களுக்கு இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்பை கன்னிராசிக்காரர்கள் பெறுவதற்குண்டான சூட்சமம் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு 2026 வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டில் வருமானத்தில் ஒரு நல்ல உயர்வு ஏற்பட போகிறதுங்க. பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களை தேடி எதிர்பாராத அளவில் பண வருவாய் வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவதோடு அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவாங்க. நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. குறிப்பாக பண விஷயத்தில் பண வருவாய் அதிகரித்து காணப்படும். 2025 வருடத்தில் எந்த அளவுக்கு பண நெருக்கடியை நீங்கள் சந்தித்தீர்களோ அதற்கு அதிகபட்சமாக பண வருவாயை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பண வருவாயை கொடுக்கவிருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு மிகவும் அற்புதமாக இருக்குங்க. இதுவரைக்கும் சனி பகவானால் சிரமப்பட்டு வந்திருப்பீங்க. இந்த புதிய ஆண்டில் சனி பகவானினுடைய செல்வாக்கு குறைந்து அதன் விளைவா பல பிரச்சனைகள் திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலையில பெருமளவில் உயர்வை காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா நல்ல பதவியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2026 வருடத்தில் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கை செழிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நீங்கள் அரசியல்வாதிகளாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொண்டர்களாக கூட நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களும் நன்மைகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரர்களுக்கும் 2026 ஆண்டு மிகவும் அற்புதமாகவே இருக்கப்பெற போகிறது. இந்த ராசியினுடைய அதிபதியான சனி பகவானினுடைய அருள் முழுமையாக கிடைக்கப்பெறுவீங்க. இதன் மூலமாக இந்த ராசிக்காரர்கள் இந்த புதிய ஆண்டில் புதிய உச்சங்களை தொடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய
வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா மாற்றங்களும் எல்லா விஷயத்திலையும் அனுகூலங்களும் சாதகமான நிலைகளும் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பையும் பண வருவாயையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா 2026 வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கப்பெற போகுது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தையும் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய நல் வாய்ப்பையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக 100க்கு 200% அதிகபட்சமாக தென்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.